தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி சோத்திரம் 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 அப்பா. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்க தேவன் பாதுகாத்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. இரவின் பயங்கரங்களுக்கு தேவன் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன்னத தேவன் எங்களது அடைக்கலமாய் தங்கும் உறைவிடமாய் இருந்து நடத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. சத்ருவின் சகல கண்ணிகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறவரே, உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்ற வேத வசனத்தின்படியாக அப்பா, எந்த கண்ணியிலும் நாங்கள் சிக்காதபடிக்கு தேவன் எங்களை விடுதலையாக்கி நடத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 அப்பா. ராஜாதி ராஜாவே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. வானாதி வானங்களிலே வீற்று இருக்கிறவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. உமை துதிக்கிறோம் 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 ராஜா. மேகங்களை தமது ரதமாக்கி செல்லுகிறவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர்.
தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா சர்வ வல்லமை உள்ளவரே, எல்ஷடாய் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. சர்வ சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. சர்வ வியாபியே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. எல்ரோயி உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா.
அப்பா, அந்த வனாந்திரத்தின் பாதையிலே பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அப்பா, அந்த பாலை வனத்திலே அப்பா, அந்த ஆகார் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய கண்களை தேவன் திறந்தீரே அப்பா. அவளுக்காக தேவன் ஒரு நீரூற்றை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தீரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி லகாய்ரோயி என்ற அந்த இடத்திலே உமக்கு பேரிடப்பட்டதே அப்பா. எந்த சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. யாருமே பக்கத்தில் இல்லை, எல்லாமே முடிந்தது என்று நினைக்கிற நேரங்களிலே கூட அப்பா, நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறதற்காக, எங்களை தப்புவிக்கும்படியாக தேவன் எங்கள் அருகிலே இருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னீரே. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் என்று சொன்னீரே அப்பா. மனுஷர்களால் அப்பா புறக்கணிக்கப்படுகிற அந்த முதிர்ந்த வயதிலும் கூட தேவன் புறக்கணியாதபடி சேர்த்து கொள்ளுகிறீரே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனையிலே ஆச்சரியமானவரே, உமக்கு கொடானு கொடி சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று நீர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலே அப்பா, தேவன் அமைதலை உண்டு பண்ணினீரே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தையின் வல்லமைகளுக்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. வார்த்தையாகிய கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ராஜா, உமக்கு நன்றி 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 ராஜா. அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்ற வேத வசனத்தின்படி அப்பா, உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே எங்களுடைய பலவீன நேரங்களிலெல்லாம் தேவன் எங்களை தொட்டு சுகப்படுத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. க்ளோரி டு ஜீசஸ். பரிசுத்தரே, உமக்கு நன்றி 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 ராஜா. பரலோக ராஜாவே, உமை துதிக்கிறோம் 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 அப்பா. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயப்படாதே, ஹல்லேலூயா, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஹல்லேலூயா திருவுளம் பற்றின அவருடைய வாக்குகளை நம்பி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் எங்களுக்கு அனுசாரியாய் நிற்கிறீர் ஆண்டவரே. அனுகூலமான வாசல்களை தேவன் எங்களுக்கு திறக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துருடைய கோட்டைகளை தகர்க்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அற்புதத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில் உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே மனதோடு ஏக சிந்தையோடு கூட ஹல்லேலூயா ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும் பொழுது
பொழுது அல்லேலூயா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே அல்லேலூயா இந்த காலை வேளையில எங்களை இன்னும் பலப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா எல்லா வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னும் எங்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் பிரத்யட்சமாய் உணரும்படியாக தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற தேவாதி தேவனே, உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுகிற தகப்பனே. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா மாறாத தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர், மகிமையின் தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா உன்னதத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை. அல்லேலூயா நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் நீர்தானே ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய உன்னதமான நாமத்தை நாங்கள் துதித்து நாங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு காலம் எங்களை விட்டு விலகாத தெய்வத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எல்லாம் உண்மையா சொல்லுவோம். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காகவே ஜீவிக்கிறீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என்
உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரே நமக்கு வழி, அவரே நமக்கு சத்தியம், அவரே நமக்கு ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, முழு நம்பிக்கையோடு, ஹல்லேலூயா, முழு நிச்சயத்தோடு அவரை நம்பும் பொழுது, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஹல்லேலூயா, எங்களுடைய பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முழு நிச்சயமாய் அவரை நம்பி அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் என்று அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, நம்புகிற அவர்களை அவர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பக்தன் சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எனக்கு துணை நிற்கிறபடினாலே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணை நிற்பேன் என்று சொன்ன எத்தனையோ மனிதர் இந்த உலகத்திலே எங்களை விட்டு நீங்கி போனார்கள். ஆனால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிற, ஹல்லேலூயா, உண்மையான அன்பு கொண்ட எங்கள் தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு மார்பிலே எங்களை அணைத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலைதோறும் புதிய கிருபைகளை தந்து எங்களை நடத்துகிறீர். காலைதோறும் எங்களுக்கு புதிய பலத்தை தந்து நடத்துகிறீர், புதிய உற்சாகத்தை தந்து நடத்துகிறீர், ஒரு புதிய விசுவாசத்தை தந்து நடத்துகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திர உற்சாக பலிகளை ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலைதோறும் உங்களுடைய குடும்பத்தில் ஹல்லேலூயா கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் கேட்கும் பொழுது, ஹல்லேலூயா, தேவ ஜனமே, ஹல்லேலூயா, சத்துருவினை தொட முடியாது. ஹல்லேலூயா, சத்துருவனுடைய குடும்பத்தை தொட முடியாது. ஹல்லேலூயா, துதிக்கிற குடும்பத்தை ஹல்லேலூயா சத்துரு தொட முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை பாடி ஆராதிக்கிற குடும்பத்தை சத்துரு தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி எங்கே உண்டோ அங்கே கர்த்தருடைய அக்கினி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உன்னை அந்த அக்கினி வேலி அடைத்து உன்னை பாதுகாக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்த தேவன். ஹல்லேலூயா, இன்றைக்கும் உன்னை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் உன் குடும்பத்தை போஷித்து பராமரித்து பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்துருடைய சேனை உன்னை நெருங்காதபடிக்கு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் நடுவாக நின்ற அந்த அக்கினி ஸ்தம்பம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இரண்டு சேனைகளையும் அது வேறு பிரித்து, ஹல்லேலூயா, நெருங்காதபடி பாதுகாத்த அந்த தேவாதி தேவனுடைய அந்த அக்கினி ஸ்தம்பம், ஹல்லேலூயா, உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறதை உணர்ந்து, ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுஷர்கள் எனக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் தாமே என் பட்சத்தில் இராதிருந்தால் மனுஷர்கள் என்னை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் என்று சொன்ன, ஹல்லேலூயா, தாவீதின் வார்த்தையின்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இராதிருந்தால் எப்பொழுதோ உங்களை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறது மாம்ச பலம். ஹல்லேலூயா, நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, துக்கங்களை களைந்து போடுங்கள், சோர்வுகளை களைந்து போடுங்கள். ஹல்லேலூயா, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய புதிய பலன் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய புதிய உற்சாகம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களை சொல்லி புலம்பாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தானியேலை போல இடைவிடாமல் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் இடைவிடாமல் அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். உனக்காக ஒரு தூதரை அனுப்புவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த நாளிலும் உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் கொடுத்தீங்கப்பா. ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் எழுந்து உம்மை துதிக்கும்படியாக எங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சையை நீங்கள் கொடுத்தீங்கப்பா. ஹல்லேலூயா, இது எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா, அந்த காலை நேரத்தில் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தீரப்பா. ஹல்லேலூயா, 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 இது எங்களால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனுடைய ஈவு என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம். ஹல்லேலூயா, எங்கள் மேல் வைத்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில் உம்மை தேடி உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 எங்கள் தேவைகள் இன்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிற எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த புதிய நாளிலும் எங்களுக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரே தகப்பனே. எங்களுடைய குடும்ப சமாதானத்துக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, எதையும் நடத்த எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, யாரையும் நடத்த எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்கள் சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்துக்கு நன்மை இன்னதென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்கள் எதிர்காலத்துக்கு நன்மையானது இன்னதென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுவரையிலும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அதினதின் காலத்தில் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்து நடத்தி கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே, இனிமேலும் உடைய வருகை மட்டும் எங்களை அப்படி வழிநடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீரே. உடைய சமூகத்தில் நாங்கள் எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையும் சுற்றிலும் தேவன் நீங்கள் வேலியடைத்து பாதுகாத்து, ஹல்லேலூயா, எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை வேலியடைத்து பாதுகாத்து, ஆண்டவரே எங்களுடைய சந்ததிகளை தேவனாகிய கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பத்துக்கு தேவையான வருமானங்களை தேவன் தந்து வழி நடத்தும்படியாக உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா ஆண்டவரே ஹல்லேலூயா வேலைகள், ஆண்டவரே வியாபாரம், ஆண்டவரே எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா வர வர விருத்தி அடைகிற அனுபவத்தை தேவன் கட்டளையிடுங்கப்பா. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற அனுபவத்தை தேவன் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே உத்தமமும் உண்மையுமா இருக்க தேவன் நீங்கள் ஆண்டவரே கிருபை தந்து வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. குடும்பங்களில் இருக்கிற ஒழுங்கீனமான காரியங்களை தேவன் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஒழுங்கீனங்கள் நீங்கி போகட்டும் தகப்பனே. கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை விட்டு எங்களை விட்டு நீங்கி போகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. எல்லா வாஞ்சியோட கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை வேதனைப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்தும்படியாக, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பி நடத்தும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எங்களுடைய குடும்பத்தை விட்டு முற்றிலுமாய் அகன்று போகும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஜீவிக்க தேவன் பலன் தந்து நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய கரம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உச்சந்த உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாய் இருக்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கசப்பான அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் இருதயத்தை விட்டு நீங்கி போகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்குகிற கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கடந்த நாட்களிலே கண்ட துன்பத்துக்கு சரியாய் உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்கி ஹல்லேலூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமென் என்றும் பலிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குடிகார கணவர்களாலே ஆண்டவரே வேதனைப்படுகிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். அந்த சகோதரர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ரட்சிப்பை தந்து சந்தோஷத்தை தந்து கர்த்தருக்குள்ளான சமாதானத்தை தந்து தேவன் வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களிலே நிறைவான சந்தோஷத்தை கட்டளையிடும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய ஹல்லேலூயா நாங்கள் குடியிருக்கிற பகுதியிலே எங்களுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் சந்திப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் உங்கள் ரட்சிப்பின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. தேசத்தின் அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே தேசத்தில் உள்ள தலைவர்கள் அதிகாரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏழை ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் முழுவதிலும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவின் வாசனை வீசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேசத்தை உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளினால் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் திருச்சபைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை எழுப்புகிற எல்லா கூட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்பட்டு போகும்படி எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினாலே அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு போகும்படி தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய திருச்சபைகளுக்கு விரோதமான சதி திட்டங்களை தீட்டுகிற எல்லா கூட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு போகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை காத்த நிழல் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அகன்று போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேசம் முழுவதிலும் உம்முடைய இரட்சிப்பின் ஆண்டவரே வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேசத்தில் ஆண்டவரே பிரதமருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. மத்திய அமைச்சர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாநில அமைச்சர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியங்களை நேசிக்கிறவர்களாய் அல்லேலூயா, அல்லேலூயா சமாதானத்தை விரும்புகிறவர்களாய் அல்லேலூயா பாரபட்சம் இல்லாமல் எல்லா ஜனங்களையும் ஆளுகை செய்கிறவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் உங்கள் வல்லமை, உம்முடைய சமாதானத்தின் வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி எங்கள் தேசத்தினுடைய எல்லை எங்கிலும் ஆண்டவரே சமாதானம் உண்டாகி இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அல்லேலூயா எங்களுடைய போக்கையும் வரத்தையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே அல்லேலூயா தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. இந்த நாளைக்குரிய புதிய கிருபைகளை தந்து நடத்துவீராக. என்னென்ன காரியங்களை உடைய பிள்ளைகள் ஆண்டவரே நன்மையான ஈவுகளை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்த நன்மையான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணி அல்லேலூயா, அல்லேலூயா இந்த காலை ஜெபத்தின் மூலமாய் இந்த பிள்ளைகள் அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அனுகிரகம் பண்ணும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எங்களை நோக்கி கடந்து வந்து ஆண்டவரை இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான தேவ ஆலோசனை தந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய மகன் ஜான் மோசஸ் கொண்டு வருவார். எல்லாரும் உற்சாகத்தோடு தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்ம இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ பேரோடு நம்ம சேரணும், நம்ம இவங்களோட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களோடு இருந்தாலும் சரி, இல்லைனா நம்முடைய சிநேகிதர்களாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தினர், இல்லைனா யாராவது ஒருத்தருக்கு நம்ம இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு அந்தஸ்து இருக்குது, அவங்களால ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு நன்மையை பெற்றுத்தர முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட நம்ம நெருங்கி இருக்கணும், அவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவது நம்மளுடைய ஒரு இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆசை இருக்கக்கூடிய நமக்கு மனிதர்களோடு இணைந்து இருக்கணும், நம்மளை ஒருத்தரால் ஒரு காரியத்தில் உயர்த்தி கொடுக்க முடியும், நம்மளை ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு நன்மையை பெற்றுத்தர முடியும் அப்படின்னு சொல்கிற மனிதர்களிடத்துலையே நம்ம சேர்ந்து இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரோடு நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும், அந்த ஒரு ஏக்கம், அந்த விருப்பம் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆமாம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் திடீர்னு நம்மளுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு வரும், நல்ல முடிவுகளெல்லாம் நம்ம எடுப்போம். நான் 5 அதிகாரம் நான் இனிமேல் தொடர்ந்து வாசிக்க போகிறேன், நான் இனிமேல் தொடர்ந்து 1 மணி நேரம் நான் டெய்லி நான் ஜெபிக்க போகிறேன், இப்படிலாம் சொல்லி
தீர்மானங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே எடுத்துருவோம். இந்த அனுபவம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். யாருமே வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குள்ளேயும் திடீர்னு ஒரு எழுப்புதல் வந்து டக்குன்னு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துருவோம். ஆனால் எடுத்த பிறகு அந்த முடிவுகளை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், அது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு செய்தியை கேட்கறதுனால, இல்லை ஏதோ ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுனால, இல்லை ஏதோ ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசும்போது உடனே அந்த முடிவு நம்மளுக்குள்ளே வந்துடுது. ஆனால் நம்ம முடிவெடுத்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியுதா அப்படின்னு பார்த்தா, நம்மளால் அநேக நேரத்தில் நம்ம முடிவுகள் வந்து வீணாக தான் போகுதே தவிர நம்மளால் அதை செய்ய முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு அதன் மேல் ஒரு வாஞ்சை, அதன் மேல் ஒரு விருப்பம் நம்மளுக்கு இல்லாமல் போயிடுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6வது அதிகாரம் 21 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். என்ன சொல்லுது? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்முடைய இருதயம் நம்ம எதை விரும்புகிறோமோ, நமக்கு விருப்பமான, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்முடைய இருதயம் என்ன பண்ணுது, இருக்குது. அநேக நேரத்தில் நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய ஏக்கம், தாகம் எல்லாமே எங்கே தான் இருக்குது? இந்த உலக வாழ்க்கையிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. மனிதர்கள் மத்தியிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்முடைய உலக பொருட்கள், உலக ஆசீர்வாதங்கள், உலக மேன்மைகள், இதிலேயே தான் நம்முடைய ஏக்கமும் நம்முடைய விருப்பமும் நம்ம வாஞ்சையும் நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குதே தவிர, நம்ம ஆண்டவருடைய நாமத்தின் மேலே இல்லைனா ஆவிக்குரிய காரியத்தின் மேலே நம்மளுக்கு ஒரு வாஞ்சை, ஒரு நாட்டம் இல்லாததுனால தான் அநேக நேரத்தில் உற்சாகத்தோடு உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம செஞ்சிடறோம். மனிதர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளுக்கு செஞ்சு தர சொன்னால் உடனே அதில் இறங்குறோம், உடனே அதை செஞ்சு கொடுக்குறோம். நம்மளால் ஏன்ற காரியத்தை உடனே அந்த இடத்துல செஞ்சிடறோம். ஆனால் அதையே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்கிறோமா அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு நம்மளால் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த வாஞ்சை இல்லை, நம்மளுக்கு அந்த தாகம் இல்லை. அநேக நேரத்தில் செய்யணும்னு முடிவு எடுக்கிறோம். நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு எழுப்புதல் நம்மளுக்குள்ளாக, இல்லை இதை செய்யணும், இல்லை இந்த பாவத்தின் காரியத்திற்குள்ளே நான் போகக்கூடாது, இதை நான் செய்யக்கூடாது, இந்த காரியத்தை நான் பார்க்கக்கூடாது, அநேக முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். ஆனால் அந்த முடிவில் நம்மளால் நிலைத்திருக்க முடியுதா அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியல. ஏன்னா நம்ம தேவனோடு நம்ம சேர்ந்தில்லை. தேவன் மேல் நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய வாஞ்சியம் நம்மளுக்கு இல்லாததுனால அநேக நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவாக இருந்தாலும் அந்த முடிவிலே நம்மளால் தொடர்ந்து இருக்க முடியல. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தின் மேலே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்களுக்கு ஆண்டவரை பிடிக்கும், ஆண்டவர் மேலே நாட்டமாக இருக்கிறோம், நாங்கள் சபைக்கு வரோம், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான காரியம். இதையும் தாண்டி ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்றது ஏதோ சபைக்கு வந்துட்டு போகிறது கிடையாது. நம்ம அனுதினமும் வாழ்வது தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம அனுதினமும் நம்ம சோதனைகளை மேற்கொள்வது, பாவத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும்போது அதை நம்ம மேற்கொண்டு போவது, நம்ம அனுதினமும் ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கை இசைந்து இருக்கும்போது அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை தவிர, வாரத்திற்கு ஒரு நாள் நம்ம சபைக்கு வந்துட்டோம், இல்லை ஒரே ஒரு ஆராதனையில் நான் பங்கெடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக நம்ம ஆண்டவரோடு நம்ம சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரியமே நம்மளுக்கு வந்து கிடையாது. வேதத்தில் சொல்லும்போது மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்துக்குள்ளே பார்க்கும்போது, ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவி உற்சாகமானது. ஆவி திடீர்னு முடிவெடுக்கும், நான் இதை செய்யணும், ஆண்டவருக்காக நான் ஓடணும், ஏதோ ஒரு ஊழியத்தில் நான் இணைந்திருக்கணும், நான் வேதத்தை வாசிக்கணும், நான் ஜெபிக்கணும், அநேகருக்கு வந்து நான் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் அறிவிக்கணும், நான் பிரசங்கிக்கணும், ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக நான் இருக்கணும் அப்படின்றது ஆவிக்குள்ளே நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சம் அநேக நேரத்தில் நம்மளை பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நல்ல முடிவுகளை எடுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு மகனாய் ஒரு மகளாய் நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆனால் அதன் பிரகாரமாய் நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. ஏன்னா நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது, ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்குது. ஆவியும் மாம்சமும் சேரும்போது, அது ஆவிக்குரிய வாஞ்சைகள் அதிகமாக இருக்கும்போது, ஆவிக்குரிய பலனோடு நம்முடைய மாம்ச விருப்பங்களும் சேரும்போது அந்த இடத்துல நம்மளால் ஆண்டவருக்கென்று உற்சாகத்தோடு நம்மளால் ஓட முடியும். இந்த காலை நேரத்தில் எதுக்காக ஆண்டவர் இதை நம்ம இடத்துல சொல்கிறாரு, எதனால நம்ம ஆண்டவர்கிட்ட சேரணும், எதற்காக ஆண்டவர் வந்து நம்ம அவரோட சேரணுன்றதை நம்மக்கிட்ட ரொம்ப ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்ம யார் இடத்துல நம்ம சேருகிறோமோ அவர்களுடைய குணாதிசயங்கள்
நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. நம்ம உலகத்திலே சொல்லக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒரு வாக்கு என்னது? உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் அப்படின்றது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம யார் கூட நம்ம சேர்ந்து இருக்கிறோமோ, யாரோட நம்மளுக்கு ரொம்ப ஐக்கியம் அதிகமாக இருக்குதோ, நம்மளுக்கே தெரியாமல் அவர்களுடைய சுபாவங்கள் நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் படிக்கும்போது கூட சொல்லுவாங்க, ஒரு நல்லா படிக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்தால் அந்த நாலேஜ் நம்மளுக்குள்ளே வரும், அந்த ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளோட வரும். ஆனால் டீச்சரை ஏமாற்றிக்கிட்டு ஒரு அசைன்மெண்ட்டையோ ஒரு மற்ற காரியங்களை முடிக்காமல் காலேஜில் அப்படியே ஓபி அடித்து சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆள், அவர்களோட சேர்றவங்க நல்லா படிக்கிற ஆளாக இருந்தாலும் கடைசியில் என்னவாயிடுவாங்க? அதே போல் ஒன்றும் இல்லாமல் கழுது தேஞ்சு கட்ட எறும்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது போல் அவருடைய வாழ்க்கை அப்படியாக போய்விடும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மக்கிட்ட சொல்லுகிற காரியம், அவரோடு நம்ம சேரணும் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஏன்னா பரிசுத்தமான காரியங்களை நம்முடைய மாம்சத்தில் நம்மளால் சிந்திக்க முடியாது. நம்ம அநேக நேரத்தில் முடிவு எடுக்கும்போது நம்ம மாம்சத்தில் அந்த முடிவை எடுக்கிறோம். இல்லை, நான் இதை செய்யணும், நான் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணுன்றது இந்த முடிவு நம்ம ஆவியின் பலத்தோடு நம்ம எடுக்கிறது இல்லை. நான் இந்த பாவத்திலே நிலைச்சிருக்கிறேனே அப்படின்ற அந்த ஒரு மாம்சத்தின் முடிவில் நம்ம எடுக்கும்போது நம்ம அநேக நேரத்தில் நம்ம விழுந்து போயிடுறோம். ஆனால் நம்ம ஆவிக்குரியவர்கள் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் நம்ம சேரும்போது நாமும் நம்மளால் பரிசுத்தமாக இருக்க முடியும். உங்கள் பரமபிதா பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால அப்படி பரிசுத்தமாய் நம்ம இருக்கணும் அப்படின்ற அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால், நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. பரிசுத்தமாகுதல், சாங்க்டிஃபிகேஷனில் 2 விதம் இருக்கிறது பரிசுத்தப்படுத்துதலில். முதலாவது என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு எதிராக ஒரு பாவம், ஒரு டெம்டேஷன் ஒன்று வரும்போது, இல்லை நான் இதை செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம் அப்படின்னு நம்ம அதிலேருந்து விலகக்கூடிய ஒரு காரியம். 2வது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவர்கிட்ட முற்றிலுமாக, ஆண்டவரே என்னால் முடியாது, என்னை ஒப்பு கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த 2வது பகுதிக்குள்ளே தான் நம்மளை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த முதலாவது ஒரு அனுபவம் எப்போ வரும்னு சொன்னால், ஆண்டவரோடு நம்மளுக்கு ஒரு நல்ல இணைப்பு இருக்கும்போது, ஆண்டவரோடு நம்ம இணைந்து இருக்கும்போது, நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா நம்மளுடைய இருதயத்தில் தெரியும், இது ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம், இதற்குள்ளே நான் போகக்கூடாது, இந்த பாவம் ஆண்டவருக்கு பிடிக்காது, இந்த மனிதர்களோடு நான் சேர்றது ஆண்டவருக்கு பிடிக்காது, நான் இதை விட்டு விலகணும் அப்படின்றது நம்மளுக்கே தெரிய வரும். ஆனால் ஆவிக்குரிய அனுபவத்தில் முதலாவது இருக்கக்கூடிய அனுபவம் என்னன்னு சொன்னால், நம்முடைய மாம்சத்தினால் நம்மளை ரட்சித்து கொள்ள முடியாது, நம்மை நாமே நம்மளால் பரிசுத்தப்படுத்தி கொள்ளவே முடியாது. நம்மளால் பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், பரலோக தெய்வம் நம்மளுக்காக இந்த பூமியில் ரத்தத்தை சிந்தணும் அப்படின்றதற்கான ஒரு தேவையே கிடையாது. ஆனால் எதனால் ஆண்டவர் வந்தார்? நம்மளால் முடியாது, மனிதர்களால் இந்த காரியம் முடியாது, அவர்கள் என்னோடு சேர்ந்து கொள்ளும்போது, என்னுடைய இரத்தத்தின் உடன்படிக்கையோடு அவர்கள் சேர்ந்து கொள்ளும்போது தான் அவர்களால் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியுன்றது ஆண்டவர் தெரிஞ்சு தான் நமக்காக அவருடைய திரு ரத்தத்தையே இந்த பூமியில் சிந்தினார். அதனால் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிற அந்த விருப்பம் இருக்கிற அந்த விருப்பம் இருக்கும்போது நம்ம ஆண்டவரோடு நம்ம சேர்ந்து இருக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் கர்த்தரோடு சேர்ந்தார், அவர் நம்மளோடு நிச்சயமாய் சேர்வார். அப்போ அந்த ஒரு சேர்க்கை, அந்த ஒரு லிங்க், ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போது நமக்குள்ளாக ஆண்டவருடைய செய்கையில், ஆண்டவருடைய கிருபைகள், ஆண்டவருடைய அந்த கேரக்டர்ஸ் நம்மளுக்குள்ளே வரும்போது, அதற்கப்புறம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். நமக்கே தெரியாமல் நம்ம பாவத்தின் காரியங்களை நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும். நம்மளுடைய இச்சைகளை நம்ம இச்சையை தூண்டக்கூடிய காரியங்கள் நமக்கு முன்பாக நின்றாலும் சரி, அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்? தாண்டி நிற்க முடியும். இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படிப்பட்ட அந்த ஒரு உறவுக்குள்ளாக, அப்படிப்பட்ட ஒரு இணைப்புக்குள்ளாக, அப்படிப்பட்ட ஒரு சேர்க்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைக்க வேண்டும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நான் என்னுடைய காலேஜ் லைஃப்பில் நான் முன்னாடி அந்த சொன்ன காரியத்தை ஒப்பிட்டு என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் நான் என்னுடைய காலேஜ் லைஃப்குள்ளே போனேன். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபை நிமித்தமாக எனக்கு நல்ல ஒரு நண்பர்களுடைய ஒரு வட்டாரம் கிடைச்சதுனால நல்ல படிக்கிற நபர்களோடு என்னால் சேர முடிஞ்சுது. அங்கே இருக்கிற டீச்சர்ஸோடு பேசும்போது அவர்களுடைய அந்த லிங்க் எனக்கு கிடைக்கும்போது போக போக என்னுடைய
என்னுடைய படிக்கிற ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி நான் ஒரு நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு ரேங்க் ஹோல்டராக என்னால் அந்த காலேஜில் மாற முடிஞ்சுது. ஆனால் அதே காலேஜில் அதே கிளாஸ் ரூமில் உள்ள எத்தனை மாணவர்கள் எத்தனை மாணவிகள் அந்த இடத்துல நல்லா படிக்கிறவங்களாக உள்ளே வந்தாங்கன்றதும் எனக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய சேர்க்கை மற்றவர்களோடு இருந்ததுனால, டீச்சரை கிண்டல் பண்ணுறவங்களோட, இல்லைனா அசைன்மெண்ட் ஏதாவது கேட்க போகிற நாளில் லீவ் போடுறவங்களோட, இப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்ததுனால ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது எப்படி வந்தாங்க, ஆனால் முடிவில் அவர்களுடைய காரியம் எப்படியாக முடிந்தது அப்படின்றத என்னால் இந்த நேரத்தில் நிதானித்து பார்க்க முடியுது. நல்ல வேளை ஆண்டவர் எனக்கு இப்படியாக ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஆண்டவர், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வட்டாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இணைப்பு, அப்படிப்பட்ட ஒரு சேர்க்கை எனக்கு கிடைச்சதுனால அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தார். அதனால் பரிசுத்தமான காரியங்களை பேசவும் பழகவும் இருக்கும்போது அந்த காரியங்கள் எனக்குள்ளாக வரவும் ஆண்டவர் ஒரு நல்ல கிருபையை செய்தார். வேதத்தின் பிரகாரமாய் நம்ம பார்க்கும்போது கூட லோத்தினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தகப்பனார் மரித்த பிறகு அந்த ஊரை விட்டு புறப்பட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகும்படியாக புறப்படும் போது அந்த இடத்துல லோத்து இவங்க ஆபிரகாம் சாராளோட சேர்ந்து யார் வரா அப்படின்னு பார்த்தா லோத்துவும் அவரோடய சேர்ந்து வராரு. தொடர்ந்து அந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஆண்டவர் ஆபிரகாமை அதிகமாய் ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் வைத்திருந்தார். அதனால அவன் கூட ஆசீர்வாதங்களை யாரும் வச்சுருந்தா, லோத்துவும் அந்த இடத்துல வச்சுருந்தான். லோத்துக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைச்சது. லோத்தும் ஒரு நல்ல ஒரு செல்வ சீமானாய் மாறினான். நம்ம அந்த சோதோம் குமோரா சம்பவங்களை வாசிக்கும் போது அந்த இடத்துல இவனுடைய மேய்ப்பர்களுக்கும் அவருடைய மேய்ப்பர்களுக்கும் அந்த இடத்துல சண்டை வருது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அப்போது ஆபிரகாம் நிமித்தமாக லோத்துவுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைத்திருந்திருக்குது. அதனால தான் அந்த இடத்துல பிரிஞ்சு போகும்போது இவர் தனியாக ஒரு பெருங்கூட்டத்தை லோத்துவும் பிரித்து கொண்டு போகிறாரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம நல்லா கவனித்து பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், லோத்துவுக்கு வெறும் உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரமே கிடைத்தது. எதனால அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமோடு அவன் சேர்ந்ததற்கான காரணமே உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதங்கள், நல்ல ஆடு மாடு, இந்த காரியங்களுக்காகவே அவன் சேர்ந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஆபிரகாமோடு இதற்காக சேர்ந்த அவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கல. ஏன்னு சொன்னால், ஆபிரகாமோடு அவன் சேர்ந்ததற்கான காரியம் இந்த உலக ஆசீர்வாதங்கள். ஆனால் ஆபிரகாமோடு சேர்ந்த அவனுக்கு ஆபிரகாம் யாரோட சேர்ந்து இருந்தானோ அவரோட சேர்ந்திருக்க அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளால் வேதத்தில் பார்க்க முடியுது. ஆபிரகாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தான். ஆண்டவரும் அவனும் அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அவர்கள் நல்ல ஒரு சிநேகிதர்களைப் போல வேதத்தில் சொல்லப்படும் போது கூட ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிற ஒரு காரியத்தை நான் மறைக்கணுமா? ஏன்னா லோத்து அந்த இடத்துல பிரிஞ்சு போயிட்டான். அந்த இடத்துல லோத்துக்கு என்ன நடக்க போகுதுன்றது, ஒருவேளை ஆண்டவர் சோதம் குமாரை அழிக்கும் போது லோத்தையும் அழிச்சிருந்தாருன்னு சொன்னால் அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. சரி, லோத்து எங்கேயோ இருக்கிறான் அப்படின்ட்டு அவருடைய எண்ணம் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்த அந்த உறவு, அவர்கள் சேர்ந்திருந்த அந்த ஒரு நல்ல அந்த உறவு நிமித்தமாக ஆண்டவர் தான் செய்ய போகிற காரியத்தை கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு சொல்கிறார். அது நிமித்தமாக அந்த இடத்துல அந்த விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சிநேகிதனாக தான் அந்த இடத்துல சொல்கிறார். ஆனாலும் ஆபிரகாம் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுறார். ஆண்டவரே, நான் இன்னொரு விஷயம் நான் விண்ணப்பம் பண்ணுறேன், உங்கள் கோபம் என் மேலே வராமல் இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னொரு விஷயம் நான் விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த இடத்துல வரவிருந்த அந்த கோபாக்கினையை லோத்து நிமித்தமாக லோத்தை பாதுகாக்க அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆபிரகாமை அந்த இடத்துல பயன்படுத்தி நம்மளால் பார்க்க முடியுது. இதே போல் வேதத்தில் அநேகர் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஏனோக்கு ஆண்டவரோடு இசைவாடி ஆண்டவரோடே இருந்தான், அவன் காணப்படாமல் போனான். எலியா ஆண்டவரோடு இணைந்திருந்தார், அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. அவர் அக்கினி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆபிரகாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருந்தார். அப்படி இணைக்கப்பட்டிருந்ததுனால அநேக வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விசுவாசத்தின் தகப்பனாய் அவர் மாறினார். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் அதற்கு தான் நம்மளை அழைக்கிறார். ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை. ஏன்னா நம்ம யாரோடு நம்ம சேர்ந்து இருக்கிறோமோ அந்த காரியங்கள், அவர்களுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம உலகத்தின் பாவத்தோடு நம்ம இணைந்திருந்தோன்னு சொன்னால் நம்மளால் மாறவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம உதறி தள்ளிவிட்டு நாம் ஆண்டவரோடு இணைக்கப்படும் போது,
அதற்காக தான் இன்றைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அந்த அழைப்பின் குரலை கேட்டு நம்ம இன்றைக்கு ஆண்டவரோடு நம்ம சேரும்போது, நாம் ஆண்டவரோடு சேர்ந்தால் அவர் நம்மளோடு சேர்வார். நம்மளால் எல்லா பாவத்தின் அந்த காரியங்களையும் உதறிவிட்டு நம்ம பரிசுத்தமாய் நம்மளால் வாழ முடியும். அடுத்து நம்ம முதலாவது வாசித்த அந்த வசனத்துடைய அடுத்த பகுதிகளை நம்ம பார்க்கும்போது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நம்மை நாமே இந்த காலை நேரத்தில் நிதானித்து பார்த்து, எந்தெந்த காரியங்கள் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை எவ்வளோதான் அழைச்சாலும் நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவம் நம்மளுக்குள்ளாக ஒரு தடையாக நின்று கொண்டு, இல்லை நீ ஆண்டவரோடு நீ சேர முடியாது, நீ ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது, நீ இந்தந்த பாவத்திற்குள்ளாக இருக்கிற, நீ இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ளாக இருக்கிற, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி நாம் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது கூட நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவங்கள் நம்மளை தடுத்து நிறுத்துது. இந்த காலை நேரத்தில், பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, நான் பாவத்திலையும் இருக்கிறேன், சில நேரம் நீதிமானாக இருக்கிறேன், அந்த இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இப்படிப்பட்ட இந்த பரிசுத்தமாக்கி நம்ம சுத்திகரிக்கும் போது நம்ம ஆண்டவரோடு நம்மளால் சேர முடியும். நம்ம சேரும்போது ஆண்டவரோடு அந்த ஒரு நல்ல ஒரு ஆபிரகாமுக்கு இருந்த அந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போல், அந்த நல்ல உறவு போல் நமக்கும் அந்த உறவு கிடைக்கும். இல்லை அவங்க ஆபிரகாம், அது ஏனோக்கு, அவர் அப்படி பரிசுத்தமாக இருந்தார், இல்லை நம்மளாலையும் இருக்க முடியும். ஆனால் நம்ம பாவத்திற்குள்ளேயே நம்ம நிலச்சிருக்கிறதுனால, அந்த டெடிகேஷன், அந்த ஒரு அர்ப்பணிப்பு நம்மளுக்குள்ளே இல்லாததுனால தான் இந்த காலகட்டத்தில் நம்மளால் அநேக ஏனோக்குகளையும் ஆபிரகாமையும் எலியாவுக்களையும் நம்மளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் நம்மளாலையும் அப்படி இருக்க முடியும். எப்போ அப்படின்னு சொன்னால், நாம் ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நம்மளால் நிச்சயமாக அப்படி இருக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்ட நம்ம ஆண்டவருக்கு அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து கண்களை மூடி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புரவாகும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டது போல, இந்த காலை நேரத்தில் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்ற வார்த்தையை நம்ம கேட்டோமே. ஹல்லேலூயா. அதை கேட்டதன் பிரகாரமாக நம்மளுக்கே தெரியும், அநேக நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய தீர்மானத்தெல்லாம் எடுப்போம். வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஊழியத்தில் ஏதோ ஒரு பங்காய் நான் இருப்பேன் என்று சொல்லி நமக்குள்ளாக தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானத்திற்குள்ளாக நம்ம நிலைத்திருக்க முடியாதபடிக்கு நாம் நிலைத்திருக்கக்கூடிய அந்த பாவமானது நம்மை மறுபடியுமாக பாவத்திற்குள்ளாக இழுத்து கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, தேவ பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்குள்ள முற்றிலுமாக நம்ம கேட்டது போல பரிசுத்தமாகுதல்ல 2 வகைகள். அதில் முற்றிலுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக பொறுப்பெடுத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பரிசுத்தத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று விருப்பம் இருந்தும் ஆண்டவரே அப்பா செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நன்மையை செய்யாதபடிக்கு ஆண்டவரே, செய்யக்கூடாது என்று நினைக்கிற பாவத்தையே செய்கிறோம். ஆண்டவரே, அது எதனால் என்று சொன்னால் எங்களுக்குள்ளாக இருக்கிற பாவமே அப்படி செய்ய எங்களை தூண்டுகிறது. தகப்பனே அப்பா, இந்த காலை நேரத்தில் ஒரு விசையாக உடைய பலிபீடத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீங்கள் எங்களை முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் எங்களை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய மாம்சம் மீண்டுமாக தலையை தூர்க்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், முற்றிலுமாக உடைய பரிசுத்த அக்கினியினால் சுட்டரித்து போடுங்க. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆவிக்குரிய சிந்தையோடு இருக்கிற ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே சீஷனாய் ஆண்டவரே உமக்கு உன்னுடைய சமூகத்தில் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, உமக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் பாவ மனிதர்களோடு ஆண்டவரே உலக அக்கிரமங்களோடு சேர்ந்து இருக்காதபடிக்கு ஆண்டவரே முற்றிலுமாக ஆவிக்குரிய காரியத்தில் உம்மோடு சேர்ந்திருக்க ஆண்டவரே, அதில் சேர்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, அதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த கால நேரத்தில் ஒரு விசையாக உடைய கரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆண்டவரே முதலாவது நபராய் ஆண்டவரே உம்மை சந்திக்கும்படியாக வந்த உடைய பிள்ளைகள் நீதாமே ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்று நாளைக்கு தேவையான எல்லா கிருபைகளால் கூட வல்லமைகளால் அவர்கள் நிரப்புங்க. ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் போகக்கூடிய வரக்கூடிய எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே உடைய கிருபையின் கரம் அவர்களோடு தங்கியிருந்து அவர்கள் ஆசீர்வதிக்கட்டும். அப்பா ஆண்டவரே, உடைய தூதர்கள் நாமே ஆண்டவரே அவர்களை சுற்றிலுமாக ஆண்டவரை பாதுகாப்பாக இருந்து அவர்களை பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எந்த தீங்கோ நாச மோசங்களோ ஆண்டவரே
அவர்கள் எதிர்த்து நிற்காதபடிக்கு, அவர்களுக்கு தடையாக இருக்காதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் அவங்களோடு அவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இன்றைக்கு கையிட்டு செய்ய போகிற எல்லா காரியமும் ஆண்டவரே ஜெயமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, நாளைய தினத்திற்கான ஆராதனைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், அநேக நாட்களுக்கு பிறகாக ஆண்டவரே 2 ஆராதனைகள் சபையில் துவங்க போகிறோம். ஆண்டவரே அந்த 2 ஆராதனையும் ஆண்டவரே உடைய மகிமை ஆண்டவரே முற்றிலுமாக நிரப்பி இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே விசுவாசிகள் உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. யார் நிர்வசாரமாக இருக்காதபடிக்கு ஆண்டவரே 2 ஆராதனையிலும் பங்கெடுத்து உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சந்தோஷத்தோடு அவர்கள் கடந்து செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். சபையின் தேவைகளின் காரியத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.